Biryani's my favorite food, and I'm sure you will like it too. Although my weight is 92, I'm in love with biryani. One is not enough, I left two, and a side of kebabs too. Veggie biryani's not biryani. I'm in love with biryani. ஸோ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் நெய், பிறகு எண்ணெய் சேர்த்து அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கடல் பாசி, பிரியாணி இலை, ஜாதிபத்திரி, மராட்டி முக்கு, அன்னாசி பூ இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், அது கூட அரைத்து வைத்த இஞ்சி பூண்டு விழுதியும் தேவையான அளவில் சேர்த்து புதினா, கொத்தமல்லி, தக்காளி ஆகியவற்றையும் சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சள் தூள், மட்டன் மசாலா, மிளகாய் தூள், மல்லித்தூள் ஆகியவற்றை சேர்த்து உப்பையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஃப்ரெஷ்ஷான மட்டனை ஆட் பண்ணி தயிர், எலுமிச்சப்பழ சாறு விட்டு அரிசி 1 பங்குனா தண்ணி 2 பங்குன்ற அளவில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வந்த பிறகு அதில் அரிசியும் சேர்த்து பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். மூடி வச்ச பாத்திரத்து மேல சூடா வெயிட்டான பொருளை தம்காக வச்சிடலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோபோலாகம் முழுவதும் பறக்குது. வணக்கங்க, உங்களுக்கெல்லாம் பிடிச்ச மட்டன் தம் பிரியாணி செஞ்சுருக்கோம். இது தலைக்கும் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். இதை நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம், அருமையாக இருந்துச்சு. இதே மாதிரியே நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா சொன்னால் ஃபுட்டு சம்மந்தமாக சாப்பிட்டா எனக்கு கால் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.